அனைவருக்கும் அற்புதமான வணக்கம். நான் உங்கள் பிரபா. இன்றைக்கு நான் பேசவிருக்கும் இந்த தலைப்பு நம்மளுடைய இளைய சமுதாயத்திற்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமாகவும் உயிரோட்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். இந்த நபர் நம்மளுடைய குடும்பத்தில் தலைவராக இருக்கக்கூடிய நபர். இந்த நபர் இல்லைன்னா குடும்பங்கிற வார்த்தை கூட முழுமை அடையாது. இந்த நபர் நம்மளுடைய வாழ்க்கையில் சரியாக அமைவதை விட இந்த நபர்கிட்ட நம்ம சரியாக இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சரியாகவும் சொர்க்கமாகவும் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு வாழ்க்கையில் ஜெயித்தவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரே தாரக மந்திரம், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த நபர்கிட்ட தோக்கணுங்கிறது தான். தயவுசெய்து தோற்றுருங்க பாஸ், எந்த வித தயக்கமும் இல்லாமல் இவங்ககிட்ட தோற்றுருங்கிறது தான். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த நபர் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்காங்க. மோஸ்ட் வேல்யூபிள் அண்டு ரெஸ்பெக்டபிள் அண்டு லவ்வபிள் பர்சன். இந்த நபருக்கு இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். காரணம், இந்த நபர் தான் ஒரு பெண்ணை எப்படி நடத்தணுங்கிறதையும் ஒரு பெண்ணின் வழியையும் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட இந்த நபர் ஒரு பெண்ணின் மறுபரிணாமமானவர். அப்படிப்பட்ட அந்த நபர் யார்? ஹூ இஸ் ஷி? கேன் யூ கெஸ் எனிதிங்? Yes, she is W for wonder, I for intelligent, F for fabulous, E for excellent, WIFE, wife. நம்மளுடைய மனைவிமார்கள் தான் இத்தனை சிறப்புமிக்க அந்த நபர். இப்படிப்பட்ட அந்த நபரை நம்ம வேல்யூ பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த நபரை என்றைக்கு நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். அவங்கள வேல்யூ பண்ணதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய அலட்சியம்தான். ஏன்னா அவங்க நம்ம கூட இருப்பதனால அவர்களுடைய வேல்யூ நமக்கு தெரிவதில்லை. ஸோ தயவுசெய்து அவங்கள வேல்யூ பண்ணுங்கள். மனைவி என்பவள் ஒரு ஆணினுடைய விலா எலும்பை போன்றவள். அவள் சற்று வளைவாகத்தான் இருப்பாள். என்றைக்கு நீங்கள் அவங்கள நிமிர்த்துன்னு நினைக்கிறீங்களோ உடைவது எலும்பு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் இந்த சமுதாயம் கூட தான். இந்த இளைய சமுதாயத்திற்கு என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான வேண்டுதல், மனைவி மட்டுமல்ல எந்த ஒரு பெண்ணையும் இழிவாக பேசாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். ஸோ இறுதியாக மனைவியை நேசிக்கிறவன் வாழ்க்கையை நேசிப்பாங்க. ஸோ தயவுசெய்து வாழ்க்கையை நேசிக்கணும்னா வேணும்னா உங்கள் மனைவி நேசிங்க. என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கிய முழங்கு. வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. நன்றி.